ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆரம்பிசட் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான பீஃப் கிரேவி செய்ய போகிறோம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பீஃப் கிரேவி செய்கிறதுக்கு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு நல்லா காஞ்சதுக்கப்புறமா நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா ஆயில் கூட ஊற்றிக்கோங்க, ஆனால் நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 3 ஏலக்காய் போட்டுடலாம். கொஞ்சமாக கல்பாசியும் போட்டுக்கோங்க. பட்டை வகைலாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 கைப்பிடி சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். இது நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும். வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவு நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளி போட்டுடலாம். நான் 3 மீடியம் சைஸ் தக்காளியை வெட்டி போட்டிருக்கேன். இது கூட ஒரு பச்சை மிளகா போட்டுடலாம். இது கூட நம்ம வெட்டி வச்சுருக்க மல்லி இலை, புதினாவையும் போட்டுடலாம். தக்காளி இந்த அளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க பீஃப் போட்டுடலாம். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். உங்ககிட்ட தயிர் இருந்துச்சுன்னா தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லைன்னா குக்கர் விசில் வைக்க போகும்போது பாதி எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போது ஃப்ளேம் ஒரு 15 நிமிஷம் போல் ஃபுல்லில் வச்சுட்டு அதுக்கப்புறமா 10 நிமிஷம் சிம் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம பெல்ட்டு போட்டுக்கலாம். இப்போது கறி ஒரு 15 நிமிஷம் போல் சிம்லேயே இருந்துச்சு. இந்தளவு தண்ணி விட்டுருக்கு கறி. இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கறி மசாலா போட்டுக்கலாம். நான் 3/4 கிலோ கறி போட்டிருக்கேன். 3/4 கிலோ கறிக்கு 2 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா. கறி மசாலா எப்படி அரைக்கிறதுன்ற வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. கடைசியாக மல்லி எல்லாம் கருவேப்பிலை தூவிடலாம். இப்போது கறி மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிடலாம். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுட்டு வெயிட் வச்சிடலாம். இப்போ இதுக்கு வெயிட் வச்சிடலாம். வெயிட் வச்சுட்டு இது ஒரு 6-7 விசில் போல் வரட்டும். என் கறி கொஞ்சம் எலசாக இருந்துச்சு, அதனால 6-7 விசில் போதும். உங்களோடது முத்தலாக இருந்துச்சுன்னா ஒரு 2 விசில் கூட்டி வச்சுக்கோ. அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான பீஃப் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.